குடியரசு துணைத் தலைவரா வேற போய் தொலைஞ்சிட்டான். இருந்தாலும் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இந்து ராஜ்யத்தினுடைய கனவு இதை நிறைவேற்றுவது, இதற்காக மட்டுமே முழுமையா செயல்பட்டு இருக்கிற ஒரு ஆள்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு இனிச்சிச்சு. ஏன்னா அது அவங்களுக்கு சாதகமா வந்துச்சு. இடபிள்யூஎஸ் தீர்ப்பு வரும்போது அப்படியே ஈனு பல்ல காட்டிட்டு அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆங்கிலம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை உலக அளவில் உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு பெரிய அளவுல சுடு. இந்த இடத்துலயுமே அவர் இந்தியான்ற சொல்லை அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் ஒரு குடியரசு துணைத் தலைவர். பிரதமரின் தலைமை பண்பு நமது நாட்டுக்கு உத்தரவாதம். அதுதான் இருக்கிறதுலயே உபத்திரம். அனைவருக்கும் வணக்கம். பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்த இந்திய துணைக்கண்டத்தை, அதாவது இந்திய ஒன்றியத்தை என்னவாக மாற்ற நினைக்கிறாங்க, என்னவா மாற்றுவதற்கு அவங்க திட்டமிடுறாங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறத நிறுவுறதுக்கு என்னென்ன படிநிலைகளை அவங்க செயல் திட்டங்களா வச்சிருக்காங்க, அதை எப்படியெல்லாம் எந்தெந்த வடிவத்திலெல்லாம் செயல்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேசிட்டே வர்றோம். நிறைய செய்திகளை பகிர்ந்துக்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு செய்தியை சுட்டி காட்டணும். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவி ஏற்றுட்டு இருக்கிறவங்கெல்லாம் அதற்கு உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, ஆளுநர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே இந்த 3 பதவிகளையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆளும் கட்சியால் தான் நியமிக்கப்படுது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே மாநிலத்திற்கு ஆளுநராகவோ அல்லது துணை குடியரசுத் தலைவராகவோ அல்லது குடியரசுத் தலைவராகவோ இப்படிப்பட்ட நியமன பதவிகளை எல்லாம் கொடுப்பாங்க. இது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி, பாஜக ஆட்சி காலத்திலும் சரி, அடுத்தடுத்து அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு இந்த காலகட்டத்தில் 2014 ஒன்றியத்தில் மோடி தலைமையில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த அரசியமைப்பு சட்ட பதவிகள் எல்லாமே தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அதில் அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, ஆர்எஸ்எஸ் கோர் குரூப் இருக்கும் இல்லையா, அதில் இருந்து வந்த ஆட்களை அதில் நியமித்து அவர்கள் மூலமாக சட்டத்திற்கு புறம்பான செயல்கள், அது அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுறது, இது எல்லாத்தையும் ஒன்றிய பாஜக அரசு ஊக்குவிச்சுட்டு வருது. அவர்கள் மூலமாக தான் இன்னைக்கு இந்தியாவில் இந்து ராஜ்யத்தை நிறுவுவதற்கான, இந்தியாவையே இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கான வேலைகளை பாஜக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுல முன்னணியில் இருப்பவர் எதை பத்தியுமே கவலைப்படாம, எந்த ஒரு சின்ன ஒரு நியாயம், அறம், இது எதுக்குமே கட்டுப்படாமல் தன்னுடைய நலன் மட்டுமே, அல்லது தன்னுடைய நலன், தன்னுடைய அந்த இந்து ராஜ்யத்தினுடைய கனவு இதை நிறைவேற்றுவது, இதற்காக மட்டுமே முழுமையா செயல்பட்டு இருக்கிற ஒரு ஆள்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் நாடாளுமன்றத்தினுடைய ஒரு அவைக்கு தலைவராக இருக்கிறாரு, மாநிலங்கள் அவைக்கு தலைவராகவும் இருக்கிறாரு, குடியரசு துணைத் தலைவராகவும் இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும், அது சரியான ஒரு விஷயமாக இல்லை அப்படின்றார் அவர். அவங்க மாற்றணும்னு சொல்லும்போது அது என்ன மாதிரியாக மாற்றணும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எந்த அடிப்படையில்னா, இப்போ இந்த கும்பமேளா இதெல்லாம் நடத்தி அந்த சாதுக்கள், சன்னியாசிகள், இந்த பரதேசி, பஞ்சபரதேசி இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க உருவாக்குறாங்க. அதாவது இந்து ராஷ்டிரத்திற்கான அரசியலமைப்பு சட்டம். அதுல என்னென்னலாம் இருக்கும், மனு தர்மத்தின் அடிப்படையில், வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் சில அந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டமாகத்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும்னு சொல்லிட்டு ஜெகதீப் தன்கர் பேசியிருக்கிறார். அப்போ இவர் அங்க பேசுறதோடு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கும் வந்தார். அங்க அவர் பேசின ஒரு செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு, அவங்களுடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது, அவங்க பேசுற பேச்சுக்களுக்கு பின்னாடி என்னென்னலாம் சதித்திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவருடைய பேச்சிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏப்ரல் 25 பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆளுநர் RN ரவி துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தின 2 நாள், ஏப்ரல் 25, 26 ஊட்டியில நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பினாரு. அதுல அவர் 25 முதல் நாளே பாத்தீங்கன்னா துணைவேந்தர்கள மொத்தம் 9 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரியும். ஒரு நாளுக்கே வேலை இல்லைன்றப்ப அடுத்த நாள் என்னத்தை பண்ண போறாங்க, ஸோ ஒரே நாளோட ஆட்டையை முடிச்சிட்டாங்க அவங்க. அப்போ அந்த மாநாட்டுக்கு இவர் யாரை கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை கூட்டிட்டு வர்றாரு. ஏன்னா இவரை மாதிரியே அவரும் யாரு, இவர் சின்ன அண்ணனா அவர் பெரிய அண்ணன், அதாவது வரம்பு இல்லாம பேசுறதுல, சரியா? அப்ப அவர் என்ன பண்ணாரு, ஜெகதீப் தன்கர் இங்க சிறப்பு அழைப்பாளராக
கூப்பிட்டு வர்ற அளவுக்கு அவர் என்ன பெருசா வந்து சாதனை பண்ணிட்டார் அப்படின்னா, ஆளுநருக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு இல்லையா உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு அரசு தொடுத்த அந்த வழக்குல ஆளுநருக்கு வந்து காலக்கெடு. அதே ஆளுநருக்கு மட்டும் கிடையாது. ஆளுநர் ஆடின ஆட்டத்துல பாவம் குடியரசுத் தலைவருக்குமே என்ன பண்ணியாச்சு, ஒரு காலக்கெடுவ வந்து உச்சநீதிமன்றம் நிர்ணயம் பண்ணிடுச்சு. அப்ப அந்த தீர்ப்புல கடுப்பான இந்த தன்கர் என்ன பண்ணாரு, உச்சநீதிமன்றத்தை கடுமையாக வந்து விமர்சிச்சாரு. உச்சநீதிமன்றம் என்ன நாடாளுமன்றத்தை விட பெரிய சூப்பர் பவரா? அது என்ன சூப்பர் நாடாளுமன்றமா? 142ன்றத வந்து என்னது ஏவுகணை போல் பயன்படுத்துகிறது உச்சநீதிமன்றம் அப்படிலாம் வந்து அந்த ஆளு புலம்பிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு இனிச்சிச்சு. ஏன்னா அது அவங்களுக்கு சாதகமா வந்துச்சு. இடபிள்யூஎஸ் தீர்ப்பு வரும்போது அப்படியே ஈன்னு பல்ல காட்டிட்டு அதை ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீட் அதுக்கு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்ப இதுக்கெல்லாம் இவங்களுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் இனிச்சது. ஆனா ஆளுநருக்கு ஒரு ஆப்பு வைக்கும் போது மட்டும் இவங்களுக்கு அது வலிக்குது. அது தன்கருக்கு ரொம்பவே வலிச்சிருக்கு போல இருக்கு. அப்ப என்னன்னா, ஏன்னா இவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்து குடியரசுத் தலைவர் ஆகுறதுக்கு தலைவர் வந்து முயற்சி பண்றாரு போல இருக்குது. அதனால தான் வந்து கொஞ்சம் நங்கூரத்தை எல்லாம் ஓங்கி ஓங்கி அடிச்சிட்டு இருக்காரு அவர் போட்டுட்டு இருக்காரு. அப்ப தான் குடியரசுத் தலைவர் ஆகும்போது எந்த ஒரு வரைமுறையிலும் தனக்கு இருக்கக்கூடாது, கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது அப்படின்ற என்ன சொல்றது மிதப்புல கூட சொல்லலாம். அப்படின்ற ஒரு நினைப்புல, அப்படின்ற ஒரு கனவுல, ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆயிட்டோம்னா தான் வந்து நினைச்சதெல்லாம் செய்யலாம். அடுத்த அடுத்த நாளே அவர் குடியரசுத் தலைவரான அடுத்த நாளே இந்த ராஜ்யத்தை நிறைவேற்றிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவர் இருந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கலாம். என்னடா இது நமக்கே ஆப்பு வச்சிருவாங்க போல இருக்கே, நம்ம குடியரசுத் தலைவரானா இதுக்கெல்லாம் நம்ம கட்டுப்படணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல கூட அவர் இதை வந்து விமர்சிச்சிருக்கலாம். அவரை வந்து இவர் கூட்டிட்டு வந்தாரா ஊட்டிக்கு. இப்ப நம்ம ஊட்டிக்கு வருவோமா, அவர் என்ன பண்ணாரு பேசும்போது பல சிந்தனை முத்துக்களை வந்து யார் உதிர்த்திருக்கிறா அப்படின்னா இந்த ஜெகதீப் தன்கர் வந்து உதிர்த்துட்டு போயிருக்கிறாரு. அதுல இன்னொன்னு நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து சரியா வந்து நோஸ்கட் வாங்கிட்டு போயிருக்காரு தன்கர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆளுநர் வந்து என்ன பண்ணாரு, அவரை மெனக்கிட்டு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கிறாரு இந்த தமிழ்நாடு ஆளுநர் குடியரசு துணைத் தலைவரை. சரி, அவர் அதில் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, முழுக்க முழுக்க அவர் பேசிய அந்த பேச்சு முழுக்க விஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது இதுவரை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற முன்னணியில் இருந்து கொண்டிருக்கின்ற இன்னும் சிலர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்து கொண்டிருக்கிற கல்வி முறைக்கு எதிரான ஒரு பேச்சை ஜெகதீப் தன்கர் அங்கே பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த செய்தியின் அடிப்படையிலே நம்ம பேசுகிறோம். இது வந்து ஏப்ரல் 25 வந்த ஒரு செய்தி. இந்து தமிழ் திசையினுடைய அந்த வெப்சைட்ல இருந்து தான் நான் எடுத்து சொல்கிறேன் இதை, சரியா? ஏன்னா ஆதாரத்தோடு பேசிடுவோமே. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை மூலம் தாய்மொழியில் மருத்துவம் பொறியியல் படிக்கலாம் அப்படிங்கிறத அப்படியே பெருமிதத்தோடு அவர் வந்து அதில் தெரிவிச்சாராமா. இல்லை தெரியாம தான் கேட்குறோம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே பொறியியல் கல்வி தமிழ் வழியில் இருக்கு, சரியா? ஆனால் இவங்க என்னவோ இப்போதான் புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரியும் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய அறிவுரையை சொல்கிற மாதிரியும் திடீர்னு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தாய்மொழி மேலே அவங்களுக்குலாம் ரொம்ப பற்று வந்துருச்சு. ஆனால் இவங்க தாய்மொழியில் அவன் பேசுறது கிடையாது. மோடி அவரோட தாய்மொழி குஜராத்தியில் பேசுறது கிடையாது. அமித்ஷா அவருடைய தாய்மொழியான குஜராத்தியில் பேசுறது கிடையாது. ஹிந்தியை தூக்கி சுமந்துட்டு அலையிறாங்க. இவங்க வந்து நமக்கு தாய்மொழி மேல வந்து பற்று வைங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. எங்கேருந்து டெல்லியிலேருந்து வர்றாங்க. இப்போ இங்கே வந்து மருத்துவ கல்வி அடுத்ததாக தமிழ் வழியில் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இதில் என்ன சிக்கல், திடீர்னு ஏன் இவங்களுக்கு தாய்மொழியை தூக்கி பிடிக்கிறாங்க, ஆங்கிலத்தை ஏன் வந்து உதறுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆங்கிலம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை உலக அளவில் உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு பெரிய அளவுல சுடுது. அதுதான் காரணம். ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி ஆங்கிலத்தை சரியாக புரிந்து கொண்டு ஆங்கிலத்தில் புலமை பெற்ற எங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு நாடுகளில் பெரிய பெரிய பதவிகளில் பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய சிஇஓ மாதிரியான தலைமை பொறுப்புகள்ல இருக்காங்க. அதன் மூலமாக எங்களுடைய தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது. இதை கண்டு அவர்களுக்கு பொறாமைன்றது சரியா நோட்டிபிகேஷன் பண்ணி தலைவர் வந்து சொன்னார். அதுதான் இன்னைக்கு நடக்குது. அப்ப திடீர்னு வந்து இவங்க நீங்க ஆங்கிலத்தை புறந்தள்ளிட்டு உங்களுடைய தாய்மொழியில் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லிட்டு இவங்க நமக்கு பாடம் எடுக்கிறதுனுடைய நோக்கம் அப்படிங்கிறது இதுதான். ஆனா இங்க ஏற்கனவே பொறியியல் கல்வி வந்து தமிழ் வழியில இருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அது வந்துருச்சு. இப்போ வந்து மருத்துவ கல்வியும் வந்து சிலபஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மருத்துவ கல்வியும் வந்து தமிழ்ல கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இவங்க நமக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது, சரியா? அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் பேசும்போது அதாவது இந்தியா வந்து அப்படியே ஒரு மாதிரி அமைதியான நாடு அப்படிலாம் சொல்றாரு. ஆனா எந்த இடத்துலையுமே அவர் இந்தியான்ற சொல்லை அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் ஒரு குடியரசு துணைத் தலைவர். அவர் பாரதம் 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 அப்படின்றத மட்டும்தான் அவர் பயன்படுத்துறாரு. அப்ப அந்த பாரதம் எப்படிப்பட்ட பாரதமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பரதனுடைய செருப்பை வைத்து ஆண்ட
ஆட்சி செய்த, அடுத்து வந்து ராமன் ஆண்ட, அதை தான் வந்து அவங்க பாரதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பாரதம் பாரதம் அப்படிங்கிறத தான் வந்து அவர் சொல்றாரு. பாரதம் அப்புறம் வந்து என்னது என்ன என்ன ஒரு குடும்பகம் சொல்லிட்டு அவர் சொல்லுவாரே மோடி, என்ன குடும்பகம் அது? வாசுதேவ குடும்பகம். அதாவது பாரதத்தினுடைய அந்த நாகரிக நெறிமுறைகள், சரியா? இது எல்லாமே வந்து வசுதேவ குடும்பகத்தை பிரதிபலிக்குது அப்படின்றாரு. இவங்க நாகரிகம் எப்படிப்பட்டதுன்னா, கும்பமேளாவுல தான் நம்ம பார்த்தோம்ல அந்த நாகரிகம். சூப்பரா இருந்துச்சுல. அந்த நாகரிகம் தான் இவங்களுடைய என்ன வந்து வசுதேவ குடும்பகத்தினுடைய நாகரிகமா. அது வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கும்பமேளான்ற மாதிரியான இந்த ஒரு மிகச்சிறந்த சிறப்பான உயரிய நாகரிகம் அப்படின்றது இந்தியா முழுக்கும் பரவிச்சுன்னா நீங்க நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. அதனால கவனமா இருங்க. இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிறதுலயே வந்து மிகப்பெரிய பொய்யுங்க இது. அதாவது ஒரு 10 பவானி ஜமுக்காலத்துல வடிகட்டின பொய் என்ன அப்படின்னா, இவர் சொன்னதுல பிரதமரின் தலைமை பண்பு நமது நாட்டுக்கு உத்தரவாதம்ன்றாரு. அதுதான் இருக்கிறதுலயே உபத்திரவம். மோடி தான் வந்து இருக்கிறதுலயே நாட்டுக்கு மிகப்பெரிய உபத்திரவமா இன்னைக்கு பிரதமர் மோடி தான் இருக்கிறாரு. அது தலைமை பண்பாமா? என்ன தலைமை பண்பு? எந்த பிரச்சனையிலையாவது சரியான முடிவெடுக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு திறமை இருக்கா அவர்கிட்ட? இல்ல அதற்கேற்றாற் போன்ற ஒரு புத்தி கூர்மை மோடிக்கு இருக்கான்னா இல்ல. ஏன்னா நள்ளிரவில் வந்து அவர் வந்து திடீரென்று தோன்றி ஞானோதயம் வந்த மாதிரி பண மதிப்பிழப்பு அறிவிக்கும் போது அதற்கடுத்து பின்விளைவுகள் எல்லாம் எவ்வளவு இருந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் செத்தாங்க? எதையுமே முன்ன பின்ன யோசிக்கிற அந்த ஒரு புத்தின்றது சுத்தமா கிடையாது அவருக்கு. இதுல அவர் வந்து தலைமை பண்புக்கு வந்து அவர் தான் உத்தரவாதமா, நம்ம நாட்டுக்கு அவருடைய தலைமை பண்பு உத்தரவாதம் அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு யார் பேசுறான்னா, இந்த குடியரசு துணைத் தலைவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. ஏன் இப்போ எடுத்துக்கோங்க, இந்த பகல்காம் தாக்குதல் எடுத்துக்கோங்க நீங்க காஷ்மீர்ல. என்ன அதாவது உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம். அதுக்கு தானே தலைமை தாங்கணும், தானே பேசணும், தான் வந்து அந்த இடத்துல நிக்கணும். மக்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கு தைரியப்படுத்தணும் மக்கள் கிட்ட. அவங்க பதற்றம் அடையக்கூடாது அப்படின்னு என்ன ஏதாவது ஒரு விஷயம் தோணி இருக்கா அந்த ஆளுக்கு? இல்ல. அதாவது பொதுவா இந்த மாதிரியான நாட்டிற்கு அச்சுறுத்தல் வருகின்ற, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற காலகட்டங்களில் எல்லாம் ஏதாவது ஒரு நாடு நம்ம மீது போர் தொடுக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழல் வந்தாலும் அந்த நேரத்தில் ஆட்சி பொறுப்புல இருக்கிற பிரதமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வானொலியில் பேசுவார். சரியா? அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சிகள் வந்ததுக்கு பிறகு தொலைக்காட்சியில் தோன்றி மக்களுக்கு உரையாற்றுவார்கள். இதுதான் நம்ம பார்த்திருக்கிறோம். நேரு பேசியிருக்கிறார், இன்னும் பல்வேறு தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பேசுறாங்க. உலக நாடுகள் முழுக்க இதுதான் நடைமுறை. ஆனா இந்த ஆளு வந்து மான் கி பாத்ல பேசுவாராமா. அந்த மான் கி பாத்துக்கு இன்னைக்கு ஏதோ 6 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கலாம். அந்த இளவு அதுல இது அதனால இந்த நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்னு ஒரு இளவும் நமக்கு தெரியல. ஆனா அதுக்கு 6 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பிரதமர் இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலை, ஒரு பேரிடர் மாதிரியான ஒரு காலகட்டத்தை, ஒரு சூழலை எப்படி கையாண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு அதாவது என்னதுன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர்களினுடைய கூட்டத்தை கூட கூட்டணும், ஒரு அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டணும்னு தோணல. அதே மாதிரி உடனடியாக நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி விவாதித்து, நாம வந்து அனைவருமே வந்து ஒற்றுமையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்களே, உங்களுடைய கூற்றுப்படியே சொன்னாலும் கூட பாகிஸ்தான் உங்களுடைய எதிரி நாடுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த நாட்டிற்கு அல்லது தீவிரவாதிகளுக்கு, இந்தியாவை தாக்க நினைக்கின்ற தீவிரவாதிகளுக்கு நீங்க இதை நிரூபிக்கணுமா இல்லையா ஒரு பிரதமராக? அதையும் அந்த ஆள் வந்து செய்யவே இல்லை. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கடிதம் எழுதினதுக்கு அப்புறமா அனைத்து கட்சி கூட்டத்தை, சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை ஒன்றிய அரசு செய்யுதுன்னு சொல்லிட்டு நமக்கு செய்தி வருது. அப்போ ஒரு இளவும் தெரியாத ஒரு ஆளுக்கு தலைமை பண்பு அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு? புகழ்ந்து பேசுறாரு. இத மாதிரி ஒரு ஆபத்து எதுவுமே கிடையாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தேசத்தை கட்டமைப்பது கல்வி அப்படின்னு அவர் சொல்றாரு. ரைட்டு, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஈர வெங்காயம் எல்லாருக்குமே தெரியும். சரியா? அதனாலதான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. நீங்க வந்து கல்வி நிதி கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, போய் தொலைங்கடா, ஆனா உங்களுடைய மும்மொழி கொள்கையெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இன்றைக்கு கல்வியில் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்கள் அளவிற்கு, திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் அளவுக்கு வேற எந்த மாநிலத்திலும் இல்லைங்கிறத அடிச்சு சொல்லலாம் நம்ம. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு கல்வியில முன்னேறி இருக்கிறது. அது இவர் என்ன சொல்றாருன்னா, சமூகத்தை மாற்றும் வல்லமை கல்விக்கு உண்டு. சரியா? அதுக்கப்புறம் வந்து நாட்டில் வந்து 50 மில்லியன் இளைஞர்கள் உள்ளனர், அவர்களுக்கு தரமான கல்வி அளிக்க வேண்டும். அக்கறை, ரைட்டு, ஒத்துக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருந்தன. பாஸ்ட் டென்ஸ்ல கொண்டு போறாராமா அவரு. சரியா? இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனா இந்த தன்கர் குடியரசு துணைத் தலைவரா வேற போய் தொலைஞ்சிட்டான் இந்த ஆளு. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சமாவது செய்திகளை படிக்கிற ஒரு ஹேபிட் இந்த ஆளுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுடைய உங்க ஒன்றிய அரசு கொடுக்கிற அந்த புள்ளி விவரங்கள், அவங்க கொடுக்கிற இன்டெக்ஸ், இதுலயே சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய கல்விதான் சிறந்ததா இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி நிறுவனங்கள் தான் வந்து முக்கியமான
சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல வந்து முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல பெண் கல்வி முதலிடத்துல இருக்கு. கல்வியும் வந்து முன்னணியில இருக்கிறது அப்படிங்கிறது. உயர்கல்வியில் வந்து தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இங்க இருக்கிற சிறந்த கல்வி நிறுவனங்களால தானே சாத்தியமா இருக்கிறது. அப்ப என்ன வந்து பெரிய இவர் மறுபடி பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தன அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அத சொல்லிட்டு அடுத்ததா வைக்கிறாரு பாருங்க. ஏன்னா அதுதான் வந்து அந்த நான் முதல்ல சொன்ன அந்த இந்து ராஜ்யத்திற்கான அடித்தளத்தை அவர் போடுறாராம். அப்படியே ஸ்ட்ராங்கா அடித்தளம் போடுறாரு. சிறந்த கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன. காஞ்சிபுரம் கல்வியில் சிறந்து விளங்கியது. இங்கதான் மேட்ரே. காஞ்சிபுரம் கல்வியில் சிறந்து விளங்கியது. காஞ்சிபுரத்துல எந்த கல்வி இருந்தது அப்படிங்கிறது இந்த தன்கருக்கு தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரு. அவர் சொல்றது எதை கல்வியை சொல்றாரு அப்படின்னா, அன்றைக்கு இருந்த வேத கல்வி. காஞ்சிபுரத்தில் வேத கல்வி தான் இருந்தது. அப்ப மன்னர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே பொது கல்வியை கொடுத்து மக்களுக்கு பொது அறிவை கொடுக்கணும் அப்படின்லாம் எந்த மன்னனும் நினைக்கல. சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் ஆண்ட தமிழ்நாடு பெருமை பேசிக்கலாம், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா எந்த மன்னனும் மக்களை படிங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. அங்க இருந்தது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட இவங்களுக்கு அரசாள்றவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு அதற்கான இது மட்டும் கொடுத்துருவாங்க, பயிற்சி போர் பயிற்சி இந்த மாதிரி மட்டும். ஆனா மற்ற கல்வி என்பது முழுக்க முழுக்க அங்க வேத கல்வியா தான் அங்க இருந்துச்சு. அதுவும் பார்ப்பனர்களுக்கான அந்த குருகுல கல்வி தான் இருந்துச்சு. அதைத்தான் இந்த தன்கர் என்ன பண்றாருன்னா உளுந்து உளுந்து வந்து சொல்லிட்டு இருக்காரு, காஞ்சிபுரத்துல கல்வி சிறந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இவர் குருகுல கல்வியை வேற அப்படியே வந்து என்ன சொல்றாரு, ரொம்ப சிலாகிச்சு வேற பேசுறாரு. குருகுலம் முதல் தேசிய கல்விக் கொள்கை வரை அவர் வந்து அதுல அலசி ஆராய்ஞ்சிருக்காரு அந்த உரையில. சரியா? இந்த குருகுல கல்வி அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். அங்க இருக்கிற குருவுக்கு பணிவிடை செய்து ஒரு இடத்துல போய் இருந்து படிக்கிற கல்வி. நம்ம இப்போ ஹாஸ்டல்ல படிக்கிறோம் இல்லையா, இது நவீனமா நம்ம ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறோம். ஆனா யாருக்கும் நம்ம பணிஞ்சு குனிஞ்சு சேவையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. கல்வி என்னோட உரிமைன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்து குருகுல கல்வியை கொண்டு வர பாக்குறாரு. எப்படி குலக்கல்வியும் குருகுல கல்வியும் ஏறத்தாழ வந்து பக்கத்து பக்கத்துல வரும். அப்ப அந்த மாதிரியான கல்வியை பத்தி இவர் சிலாகிச்சு பேசிட்டு இருக்காருன்னா, இவர் யாரு, இவருடைய நோக்கம் என்ன, இவர் எதுக்காக இறக்கி விட்டுருக்காங்க இந்த பாஜகங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல கல்வியில் வந்து தமிழ்நாடு சிறந்திருந்ததுன்னு சொல்றதுக்கு இவருக்கு மனசே இல்லை. ஏன்னா இவங்களுடைய கல்வி முறையெல்லாம் எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? இப்ப பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ல வந்து சிலபஸ்ல மொத்தத்தையும் மாத்தி விட்டாங்க. அது 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்துல ஏற்கனவே இருந்ததை எல்லாத்தையும் ஏற்கனவே நிறைய வந்து மாற்றம் பண்றாங்க இவங்க. என்சிஆர்டி புக்ல கடந்த இந்த 2014 இருந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு. அந்த படத்தை மகாத்மா காந்தி வந்து அவருடைய அந்த கொலை செய்யப்பட்ட வரலாறே அதுல இல்லை. இந்த கோட்சேயினுடைய குறிப்புகள் அதுல கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இந்திய தேசிய காங்கிரசினுடைய அந்த வரலாற்று சுதந்திர தேசிய போராட்டத்துல பங்கெடுத்த பங்களிப்புகள் அதுவும் வந்து அவங்க அதுல இல்லை. அதே மாதிரி இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சுல்தான்கள், டெல்லி சுல்தான்களினுடைய ஆட்சி, முகலாயர்கள் இதை பத்தின எல்லாத்தையும் நீக்கியாச்சு. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் இந்தியாவை வந்து முகலாயர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்ப அது எல்லாத்தையும் நீக்கினேன்னா அப்புறம் இந்திய வரலாறு நீ எங்க தேடுவ? நாங்க எங்க தேடுவோம் அப்படின்னா, அவுரங்கசீப்போட கல்லறைக்கு கீழே தேடுவோம். சரியா? அதை தேடி நாங்க வரலாறா வைப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வேத காலங்கள்ல என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க அதாவது முனிவர்கள் வந்து காட்டுல போய் உட்காந்து ஜடாமுடி வளர்த்துக்கிட்டு புத்து ஃபுல்லா வந்து அவங்க மேலெல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்து தவம் பண்ணாங்க. அப்புறம் பார்ப்பனர்கள் எல்லாம் வந்து யாகம் செஞ்சாங்க. வேள்வியில வந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டு கறி என்னென்ன கறி கிடைக்குதோ என்னது காட்டு பண்ணியா அந்த பண்ணி எதையாவது ஒன்றை போட்டு அவிச்சு தின்னாங்க. இதைத்தான் உங்க பாடமா நீங்க சொல்ல போறீங்க. சரியா? அப்ப இதை தான் வந்து இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இந்திய வரலாறுன்னு சொல்லிட்டு கட்டமைக்க பாக்குறாங்க. அந்த என்சிஆர்டி பாடத்திட்டத்துல நீங்க பாருங்க, இந்த 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முந்தைய பாடத்திட்டங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா எல்லா வரலாறையும் சொல்லுவாங்க. முகலாயர்களுடைய வரலாறு இருக்கும், குப்தர் வரலாறு இருக்கும், மௌரிய பேரரசை பத்தி சொல்லுவாங்க, அசோகர், கனிஷ்கர் எல்லா வரலாறையும் வந்து உள்ளடக்கியதாக தான் இதுவரை இந்தியாவினுடைய வரலாற்று பாடம் அப்படிங்கிறது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க மாத்திட்டு, ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, இங்க பாருங்க, அதாவது ஒரு சாப்டர் வச்சிருக்காங்களாமா, பூமி எவ்வாறு புனிதமாகிறது அப்படின்னு ஒரு சாப்டர். நம்ம தமிழ்நாட்டுல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, பூமி எவ்வாறு தோன்றியது ஒரு கேள்விக்குறி போட்டு அது அறிவியல் பூர்வமாக அது அந்த பாடத்திட்டங்களை நம்ம அமைச்சு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க அந்த என்சிஆர்டியில் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, பூமி எவ்வாறு புனிதமாகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் வந்து என்னன்னா, அந்த சாப்டர் ஃபுல்லா வந்து மதங்கள் பற்றி, மதத்தினுடைய மரபுகள் என்ன, புனித யாத்திரை தலங்கள் இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்தான். இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஆராய்ச்சி என்ன தெரியுமா, கும்பமேளா பற்றிய ஆராய்ச்சிகள் அதில் இருக்குதாமா. கும்பமேளாவை அப்படியே சிலாகிச்சு பேசுகிற
இதுதான் இந்தியாவினுடைய வரலாறு அப்படின்னு கட்டமைக்கிறதுக்காக ஒரு பாடத்தை அவங்க என்சிஆர்டியில் வச்சிருக்கிறாங்க. இதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, டேய் உங்கள் பாடத்திட்டம் எதுவும் சரியில்லை, பெரிய என்ன சொல்கிறது, பிற்போக்குத்தனமான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, நாங்கள்லாம் எத்தனையோ ஆண்டுகள் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம், நீங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் பின்னாடி இருக்கீங்க, உங்களோட எங்களால் வர முடியாது, ஊர்ந்து தவழ்ந்துன்னு சொன்னால் அது வேறு பெரிய சிக்கலாகுதுயா இங்கே. அப்போ இப்படிலாம் எங்களால் வர முடியாது, நாங்கள் 4 கால் பாய்ச்சலில் போயிட்டுருக்கோம், அதனால் எங்களுக்குன்னு ஒரு பாடத்திட்டத்தை, எங்களுக்குன்னு ஒரு கொள்கையை, கல்விக் கொள்கையை நாங்கள் உருவாக்குறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு அது நமக்கான ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஏன் அப்போ இவங்களுடைய கல்விக் கொள்கையை வேண்டான்னு சொல்கிறோங்கிறது இப்போ புரியுதா? தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கியா கும்பமேளாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க எதுக்காக வேத மரபு, உங்களுடைய அந்த இதெல்லாம் பற்றி நாங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? எங்களுக்குன்னு இங்கே ஒரு கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, மண் சார்ந்த படிப்புகள் இருக்குது, அதை நாங்கள் படிச்சுட்டு போகிறோம், அந்த அறிவை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகிறோம், அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது இப்போ தீர்ப்புக்கு பிறகு முதல் முறையாக துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் அடங்கிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தினார். ஏப்ரல் 16ஆம் தேதி நடத்தினார். அப்போ அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார், கல்வி நிலையங்களில், கல்வி நிறுவனங்களில் அறிவியல் சார்ந்த கருத்துகள் மட்டுமே மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும், பிற்போக்குத்தனமான கருத்துக்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் கல்வி வளாகங்களுக்குள் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த ஆளுநர் ரவி என்ன பண்ணார் அப்படின்னா, வேந்தர் அப்படின்ற அந்த கெத்தில் அவர் அப்போ இருந்தப்போ எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் போயிட்டு அங்கே போய் குழந்தை திருமணத்தை பற்றி பேசுறது, அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களை சொல்றது, இந்தியாவே ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டது தான் இந்த பாரத தேசம் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான லூசுத்தனமான என்ன சொல்றது அறிவில்லாத கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த ஆளுநர் சொல்லிக்கிட்டே அலைஞ்சாரா? அப்பதான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு அறிவியல் பூர்வமான கல்வியை தரணுன்றதில் அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் துணைவேந்தர்கள் எல்லாருக்குமே அறிவுறுத்தி இருக்கிறார். அப்போ நாம எப்படி போய்கிட்டு இருக்கோம், அவங்க எப்படி நாசமா போயிட்டு இருக்காங்கன்றதை நாம புரிஞ்சுக்கிட்டு, இந்த தன்கரா இருந்தாலும் சரி அல்லது எந்த கர்ரா இருந்தாலும் சரி, ஓட ஓட விரட்டுறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும். இந்த பாஜகன்றது நாட்டுக்கு, வீட்டுக்கு, தனி மனிதனுக்கு எல்லாத்துக்கும் கேடு. பாஜகவும் ஆர்எஸ்எஸும். அப்ப இவங்க கேடுன்னா இவங்களோட சேர்ந்தவங்களும் கேடு கெட்டவங்களையும் கேடு கெட்டவங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான்.